மகனே, மகளே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. துன்மார்க்கமாய் வருகிற ஒரு மனிதன், குடிகாரனாய் வருகிறவன், கொலைகாரனாய் வருகிறவன், துராகிரதனாய் வருகிறவன், சண்டை பண்ணுகிறவனாய் வருகிறவன், துன்மார்க்கமான வாழ்க்கையோடு வருகிறவன், விபச்சாரக்காரனாய் வருகிறவனை பாவங்களை மன்னித்து மாற்றுகிற வல்லமை இயேசு என்கிற நாமத்திற்கு மட்டும்தான் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் கிருபையின் ஊழியங்களின் ஒவ்வொரு மிஷனரிகளின் சார்பிலும் அவருடைய குடும்பத்தினர் சார்பிலும் வாழ்த்துகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த விசேஷித்த பண்டிகை நாட்களில் உங்கள் சிந்தையிலே தேவையுள்ள மக்களை கொண்டு வாருங்கள். நம்முடைய கிருபையின் ஊழியத்தின் 50ற்கு மேற்பட்ட பணித்தளங்களில் உள்ள ஏழை விசுவாசிகளையும் இன்னமும் தேவையுள்ள மாற்றுத்திறனாளிகளான பிள்ளைகளையும் உங்கள் சிந்தையிலே கொண்டு வர உங்களை அன்போடு அழைக்கிறேன். நம்முடைய ஊழியத்தின் சார்பிலே நடைபெறுகிற மாற்றுத்திறனாளி பிள்ளைகளுக்கான அந்த விடுதிக்கான தேவையையும் நீங்கள் சந்திக்க முன் வரலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொருவருக்கும் ஒரு வேதாகமத்தோடு புதிய ஆடையையும் கொடுக்க திட்டமிட்டிருக்கிறோம். அவைகளை சந்திக்க முன்வாருங்கள். உங்களுடைய உதாரத்துவமான ஜபத்தோடு கூடிய காணிக்கையை அனுப்பி வைக்க உங்களை அன்போடு ஜபத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேத வசனத்திற்கு நேரே திரும்பலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது. உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது. ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். எங்கள் இயேசு எங்களோடு கூட பேசுகிறீர், பேசும். எங்களோடு இடைபடுகிறீர், பேசும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். என கண்பானவர்களே, இங்கே ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது. உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தி ஆனது என்று சொல்லக்கூடிய வல்லமையும் அதிகாரமும் இந்த பூமியிலே ஒரே ஒருவருக்குத்தான் உண்டு. அது ஆண்டவர் இயேசுவுக்கு மட்டும்தான் உண்டு. உலகத்திலே ஏராளமான அவதாரங்கள் தோன்றி அவைகளெல்லாம் இந்த உலகம் சுபிட்சமாவதற்கு, இந்த பூமி நன்மையை பெறுவதற்கு அக்கிரமக்காரன் அழிக்கப்பட வேண்டும், துஷ்டன் இந்த பூமியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று அப்படித்தான் அவர்கள் எண்ணுகிறார்கள். அந்த அவதாரங்கள் எல்லாம் வந்ததற்கு காரணம் துஷ்ட அன்னை அழிப்பதற்கு என்று, துஷ்ட நிக்கிரகா என்று சொல்லுகிறார்கள். என கண்பானவர்களே, ஆனால் ஆண்டவர் இயேசு எதற்கு வந்தார்? துஷ்டனை அழிப்பதற்கல்ல. அந்த துஷ்டனை பார்த்து, அந்த துன்மார்க்கனை பார்த்து, அந்த பாவியான மனுஷனை பார்த்து, அந்த குறைவுள்ள மனுஷனை பார்த்து இயேசு சொல்லுகிற வார்த்தை தான் ஏசாயா 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே பார்க்கிறோம், உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது. என கண்பானவர்களே, இயேசு இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்களில் இயேசுவின் இடத்தில் ஒரு மனிதனை கொண்டு வந்தார்கள். அந்த மனிதன் திமிர்வாதத்தினால் கை கால்கள் அசைக்க முடியாதபடி படுத்த படுக்கையாய் இருந்த மனிதன். படுத்த படுக்கையாய் இருந்த அந்த மனிதனை இயேசு கப்பர்நகூம் என்கிற அந்த பட்டணத்தில் ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கும் பொழுது அவர் இருந்த வீட்டினுள்ளே கொண்டு வருவதற்கு வழி தேடினார்கள். அவர் இருந்த வீட்டிற்குள் கொண்டு வருவதற்கு வழி தேடின போது அவனை உள்ளே கொண்டு வர முடியவில்லை. ஜனக்கூட்டம் ஏராளமாயிருந்தது. ஆகையினால் வீட்டின் மேற்கூரையை பிரித்து அவனை உள்ளே இறக்குகிறார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை பார்க்கிறார். அவருடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் அந்த மனிதனை குணமாக்க சித்தம் கொண்டு அந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் இவ்விதமாய் சொல்லுகிறதை வேத மார்க்கு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது.
திமிர்வாதத்தினால் படுத்திருந்த அந்த மனுஷனை பார்த்து, எழும்ப முடியாதிருந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் பார்த்து இயேசு சொல்லுகிறார், மகளே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இந்த வார்த்தை சொன்னபோது என்ன நடந்தது என கண்பானவர்களே, அந்த மனிதனை ஆண்டவரை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னபோது அந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறார் 11வது வசனத்தில், நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற வார்த்தையின் பின்னே இருக்கிற அதிகாரம்தான் என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்கிற இந்த வார்த்தைக்கு பின்னே இருக்கிற வல்லமை தான் என்ன? இந்த வார்த்தையை இயேசு சொன்னபோது அங்கு கூடியிருந்த மக்கள் எல்லாரும் முறுமுறுக்கிறார்கள். எப்படி முறுமுறுக்கிறார்கள்? இவன் எப்படி இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? பாவத்தை மன்னிக்க யாரால் முடியும்? இந்த உலகம் இதுவரை பாவத்தை மன்னிக்கிற ஒருவரை காணவில்லை. முதலாவது உலகம் பாவத்தை மன்னிக்கிற ஒருவரை கண்டது இயேசுவில் தான். பாவம் செய்கிற ஒரு மனிதனை மாற்றுகிற ஒரு வல்லமையை கண்டது இயேசுவில் தான். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒரு பட்டணத்தில் ஒரு கூட்டம் நடந்ததுன்னா அந்த கூட்டத்துக்கு போலீஸ் பந்தோபஸ்து எத்தனை 1000 பேர், நூற்றுக்கணக்கான பேர் வந்து நிற்பார்கள். ஒரு மார்க்கத்தின் ஒரு மதத்தின் திருவிழா நடந்தால் அதற்கு பாதுகாப்பிற்கு எத்தனை நூற்றுக்கணக்கான காவலர்கள் அரசு செலவிலே கொண்டு நிறுத்தப்படுகிறார்கள். ஆனால் பட்டணங்களை பாருங்க, கிராமங்களை பாருங்க, ஆண்டவர் இயேசுவை அறிவிக்கிற கூட்டங்கள் நடைபெறுகிறது. சிறிய அளவிலும் நடைபெறுகிறது, பெரிய அளவிலும் ஆயிரக்கணக்கானோர், 10,000களில் லட்சங்களில் கூடுகிறவர்கள். இப்படிப்பட்ட கூடுகைகளை நீங்கள் பார்த்திருக்கலாம். இதுவரை நீங்கள் பார்க்கலன்னா உங்கள் பட்டணத்தில் இப்படிப்பட்ட கூடுகைகள் நடைபெறும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். அங்கே எத்தனை காவலர்கள் நிற்கிறார்கள், அங்கே எத்தனை போலீசார் வந்து நிற்கிறார்கள் அரசு செலவிலே. சும்மா ஒரு 4 பேர் 5 பேர், சில நேரங்களில் 2 பேர் 3 பேர் வந்து நிற்பார்கள், அவ்வளவுதான். அத்தனை திரளான கூட்டம் ஒரு அரசியல் சம்பந்தமாகவோ வேறு மதங்கள் மார்க்கங்கள் சம்பந்தமாகவோ கிறிஸ்தவம் அல்லாத மார்க்கங்கள் சம்பந்தமாகவோ நடந்தால் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான காவலர்கள் வந்து நிற்கும் போது கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிற இடத்திலே மட்டும் ஏதோ ஒரு சிலர் மட்டும் வந்து நிற்கிறதின் ரகசியம் என்ன தெரியுமா? இயேசு ஒருவரால் தான் முடியும். மகனே, மகளே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. துன்மார்க்கமாய் வருகிற ஒரு மனிதன், குடிகாரனாய் வருகிறவன், கொலைகாரனாய் வருகிறவன், துராகிரதனாய் வருகிறவன், சண்டை பண்ணுகிறவனாய் வருகிறவன், துன்மார்க்கமான வாழ்க்கையோடு வருகிறவன், விபச்சாரக்காரனாய் வருகிறவனை பாவங்களை மன்னித்து மாற்றுகிற வல்லமை இயேசு என்கிற நாமத்திற்கு மட்டும்தான் உண்டு. அதுக்குத்தான் அடையாளம் அப்படிப்பட்ட கூட்டங்கள். இப்படிப்பட்ட கூட்டங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போய் கவனித்து பாருங்கள். அங்கு பிரசங்கிக்கிற வார்த்தைகளை கேட்டு பாருங்கள். அது உங்களை மாற்றும், உலகத்தை மாற்றும், மனிதர்களை மாற்றும் வல்லமையை உடையது. ஆகையினால் தான் இயேசு சொல்லுகிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இந்த வார்த்தை சொல்லப்பட்ட போது என்ன நடந்தது? அவனுடைய வியாதி, ஒருவேளை அவனுடைய வியாதிக்கு காரணம் அவனுடைய பாவமாக இருந்திருக்கலாம். ஒருவேளை அவனுடைய வியாதிக்கு காரணம் அவனுடைய முன்னோருடைய பாவமாக கூட இருந்திருக்கலாம். என கண்பானவர்களே, அது நிமித்தம் அந்த சாபமாய் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அந்த உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்ன அந்த வார்த்தை அந்த மனிதனை வியாதியின் நின்றும் விடுதலையாக்கிற்று, பாவத்தின் நின்றும் விடுதலையாக்கிற்று. நடக்க முடியாத அவனை படுக்கையோடு தூக்கி கொண்டு வந்தார்கள் 4 பேர். ஆனால் என்ன நடந்தது பாருங்கள். அவன் தன் படுக்கையை சுமந்து கொண்டு எழுந்து நடந்து போகிறான். அவனை சுமக்க 4 பேர் இருந்தார்கள். இப்பொழுது அவன் தன்னுடைய படுக்கையை சுமந்து கொண்டு நடந்து போகிறான். இந்த வல்லமை எப்படி உண்டாயிற்று? பாவ மன்னிப்பினால்.
இந்த பாவங்களை மன்னிக்க தான் இயேசு கல்வாரி சிலுவையின் மேட்டிற்கு ஏறினார். அந்த சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். குற்றமில்லாத இரத்தம், பாவம் செய்யாத இரத்தம், பாவமில்லாத இரத்தம். அவர் பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், அவர் பாவம் அறியாதவர். நம்முடைய பாவங்களை சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். ஆகையினால் தான் ஏசாயா 53:5 சொல்லுகிறது, அவர் நம்முடைய அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய மீறுதல்களை சுமந்தார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நமக்கு சுகம் உண்டு. அவருடைய தழும்புகள் நம்மை வியாதியினின்று குணமாக்குகிறது, பொல்லாங்கனின் பிடியினின்று விடுதலை தருகிறது. இதற்குத்தான் இயேசு இந்த பூமியிலே பிறந்தார். அதைத்தான் கொண்டாடுவது கிறிஸ்மஸ். அதைத்தான் மற்ற உலகம் அறிய செய்ய கொண்டாடுவது கிறிஸ்மஸ். ஏதோ ஒரு அலங்காரம் அல்ல, ஏதோ ஒரு கொண்டாட்டமாய் திருவிழா அல்ல. அது பாவங்களை மன்னிக்கிற இயேசு உங்கள் வாழ்க்கையில் பிறக்க வேண்டும், உங்கள் உள்ளத்தில் வர வேண்டும். இன்றைக்கு இயேசுவுக்கு வாழ்க்கையில் இடம் கொடுத்து பாருங்க. உங்களுடைய பாவங்களில் இருந்து விடுதலை மட்டுமல்ல, உங்களுடைய சாபங்களில் இருந்து விடுதலை, உங்களுடைய சாபங்களில் இருந்து விடுதலை மட்டுமல்ல, உங்களுடைய வியாதிகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், பொல்லாங்கனின் வல்லமைகளில் இருந்து விடுதலை இயேசு இன்றைக்கு உங்களுக்கு தருகிறார். அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் உங்களை ஒப்புக்கொடுங்கள். கண்களை மூடி அன்பு ஆண்டவரை நோக்கி பாருங்கள். உண்மையான கிறிஸ்மஸ் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும். அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். எங்கள் இயேசு எங்கள் நடுவில் இருக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தி ஆனது என்று சொல்லுகிற வல்லமையுடைய இயேசு, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் என் பாவத்தின் நிமித்தம் எனக்கு இத்தனை வியாதிகள், இத்தனை போராட்டங்கள், நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை என்று கண்ணீரோடு உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து, உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தி ஆனது மகனே மகளே என்று நீர் சொல்லுவீராக. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது மகனே மகளே என்று நீர் சொல்லுவீராக. இந்த வார்த்தை அவர்களுக்கு நேரே கடந்து செல்லட்டும். அவருடைய உள்ளத்தை உம்முடைய சமாதானம் நிரப்பட்டும். அவருடைய சரீரத்தை வியாதிகளில் நின்று விடுதலை ஆக்குவதாக உம்முடைய வல்லமை, போராட்டங்கள், பிரச்சனைகளில் நின்று அவருடைய குடும்பங்கள் விடுதலை ஆவதாக. உண்மையான கிறிஸ்மஸ் இந்த வார்த்தையை கேட்கிற குடும்பங்களுக்குள்ளே உண்டாவதாக. எங்கள் ஆண்டவர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.